இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரே வாரத்துல உங்களோட லைஃப் நிறைய பாசிட்டிவிட்டி நிறைஞ்ச லைஃபாவும் நீங்க ஒரு பாசிட்டிவ் பர்சனாவும் மாறிடுவீங்க அப்படின்னா நம்புவீங்களா? அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். உங்க லைஃப்ல நிறைய நெகட்டிவான தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு, இல்ல உங்களை சுத்தி நெகட்டிவான விஷயங்கள் லைஃப்ல நடந்துகிட்டே இருக்கு. நான் என் லைஃப்ல பாசிட்டிவான வழியில போகணும் அப்படின்னு தான் யோசிக்கிறேன். ஆனா எங்கேயோ ஒரு நெகட்டிவிட்டி லைஃப்ல என்னை அஃபெக்ட் பண்ணிடுது அப்படின்னு உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில கஷ்டமான விஷயங்களையோ சில நெகட்டிவான விஷயங்களையோ நினைச்சு ரொம்ப வருத்தப்படக்கூடிய பர்சனா நீங்க இருக்கீங்க. அஸ் அ பர்சனா நான் என்ன நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நான் பாசிட்டிவான பர்சனா மாறணும், என் லைஃப் எனக்கு நிறைய பாசிட்டிவிட்டியை கொடுக்கணும், என்னை சுத்திலும் பாசிட்டிவிட்டி நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோல நான் சொல்ல போற குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாத்தையும் உங்களோட டெய்லி லைஃப்ல உங்களோட மூளைக்கும் உங்களோட மனசுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்ண ஆரம்பிங்க. ட்ரெயின் பண்றது அப்படின்னு ஏதோ கஷ்டமான விஷயம் அப்படிலாம் நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். இதை நீங்க கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து உங்களோட மனசுக்கு ரெகுலரா சொல்ல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரே வாரத்துல உங்க லைஃப்ல எவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி நிரம்பி இருக்கு அப்படின்றத உங்களால ஃபீல் பண்ண முடியும். உங்களை ஒரு பாசிட்டிவான பர்சனா நீங்க மாத்துறதுக்கும் இந்த சில ஹேபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது. நீங்க கண்டிப்பா அதை உணர்வீங்க. அப்படி உணரும் போது எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க அந்த மாதிரியான சூப்பரான டிப்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வெல்கம் டு மீ இன் மை லைஃப். நான் உங்க பிரியா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்ல பார்த்து முடிக்கும் போதோ இதுல இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்குள்ள இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க கொடுக்க போற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். டிப்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். நான் இப்போ சொல்ல போற டிப்ஸ் எல்லாத்தையும் என்னால ஒரே நாள்ல இல்ல கொஞ்சம் ஷார்ட் பீரியட்லேயே அடாப்ட் பண்ணிக்க முடியாது பிரியா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓகே, வருத்தமே படாதீங்க. ஒரு 3 விஷயத்த எடுத்துக்கோங்க. அந்த 3 விஷயத்த ஒரு வாரம் ரெகுலரா ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா அந்த 1 வீக்கோட எண்ட்ல உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்க மிச்சம் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட லைஃப்ல அடாப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டிப்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப், லைஃப்ல என்ன நடந்தாலும் சரி, அது பாசிட்டிவா நடந்தாலும் சரி நெகட்டிவா நடந்தாலும் சரி, முக்கியமா நெகட்டிவா நடக்கும் பொழுது நான் இப்போ சொல்ல போற ஒரு விஷயத்த உங்க மூளைக்கு ரெகுலரா ட்ரெயின் பண்றது மூலமா, உங்க மனசுக்கு ரெகுலரா ட்ரெயின் பண்றது மூலமா அந்த நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும்போது உங்களால அதை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க? உங்க மனசுக்கும் மூளைக்கும் டெய்லி ஒரு விஷயத்த சொல்லுங்க. அதாவது என் லைஃப்ல என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னாலும் அதை ஹேண்டில் பண்றதுக்கான திறன் என்கிட்ட இருக்கு, அதை ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு மன உறுதி என்கிட்ட இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நீங்களே டெய்லி சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க இப்படி சொல்ல சொல்ல உங்க மூளையும் மனசும் அந்த நெகட்டிவான விஷயங்களை ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்டை உங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கிட்டே இருக்கும். அதை உங்களால ஃபீல் பண்ணவும் முடியும். ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் பொழுது அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களோட மைண்டை முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கு நான் இப்போ சொன்ன இந்த விஷயத்த என் லைஃப்பில் என்ன நடந்தாலும் அதை என்னால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும், அதுக்கான திறன் என்கிட்ட இருக்குது, அதுக்கான ஸ்ட்ராங்கான மனசு என்கிட்ட இருக்குது அப்படின்றத திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை காலையில் எழுந்திருக்கும் போதோ உங்கள் மனசுக்கும் மூளைக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க. இப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது நீங்களே நாளடைவில் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டியாக மாற ஆரம்பிச்சிருவீங்க. அந்த ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டியாக நம்ம இருக்கும் பொழுது என்ன லைஃப்பில் நடந்துச்சு அப்படின்னாலும் நம்மளால ஈஸியாக அதை மேனேஜ் பண்ணி வெளியில் வர முடியும். செகண்ட் டிப், இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் கடந்து வந்த பாதையை நினச்சி நான் ரொம்ப ப்ரௌடாகவும் ரொம்ப ஒரு திருப்தியாகவும் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு நீங்களே டெய்லி சொல்லிக்கிட்டே இருங்க. இப்படி சொல்லும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மூளை எப்படி சிந்திக்கும் அப்படின்னா, நான் இது வரைக்கும் எவ்வளவோ விஷயத்தை என் லைஃப்பில் கடந்து வந்துட்டேன், இனிமேல் எந்த விஷயமா இருந்தாலும் அதை நான் கடந்து போகிறதுக்கான ஒரு மன பக்குவத்தில் தான் இருக்கேன். ஸோ என் லைஃப்பில் இனிமேல் நடக்க போகிற விஷயங்கள் என்னைய பெரிய விதத்தில் பாதிக்காது, என்னால் அதை ஈஸியாக ஓவர் கம் பண்ணி போக முடியும். அண்ட் ஆல்சோ நான் இவ்வளோ தூரம் நான் என் வாழ்க்கையில் கஷ்டங்களையும் கவலைகளையும் நிறைய சந்தோஷங்களையும் ஏமாற்றங்களையும் சந்திச்சு வந்திருக்கேன் அப்படின்னா நான் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ரிமைண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன டிப்ஸ். ஸோ எப்பவுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த பாதையை நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுங்கள்.
அதை நினைச்சு நீங்க ஒரு திருப்தியாவும் ஃபீல் பண்ணுங்க. இனிமேல் கடக்க போற பாதைகளும் தூரங்களும் உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. தேர்ட் டிப், நான் என் லைஃப்ல பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதுவே எனக்கு போதுமானது அப்படின்ற விஷயத்த உங்களோட டெய்லி லைஃப்பில் உங்கள் மூளைக்கும் மனசுக்கும் நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. இப்படி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது நீங்கள் உங்களோட வாழ்க்கையை பெஸ்ட்டாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு பெஸ்ட்டான பர்சனாக தான் இருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டான விஷயங்களை உங்களுக்கும் சரி, உங்களை சார்ந்திருக்கவங்களுக்கும் சரி, உங்களோட வாழ்க்கைக்கும் சரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நம்மளோட லைஃப் திருப்தியாக தான் இருக்குது அப்படின்றத நமக்கு நாமளே ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த அடிக்கடி உங்களுக்குள்ள நீங்களே சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இல்லை அப்படின்னா நம்மளோட மைண்ட் வந்து சம்டைம்ஸ் நெகட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம மனுஷங்க தானே, மற்ற மனுஷங்களை பார்க்குறப்ப ஒரு சில டைம் நமக்கே என்ன தோணும்னா, அவங்களோட வாழ்க்கையிலலாம் இந்த விஷயங்கள்லாம் கிடைச்சிருச்சு, அவங்க இன்னுமே பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளால இதை பண்ண முடியலையே அப்படிலாம் வந்து நம்ம ஒருத்தரோட கம்பேர் பண்ணுறத தவிர்த்துக்கணும். நம்ம லைஃப்பில் நமக்கு கிடைச்ச விஷயங்கள் பெஸ்ட்டாக தான் இருக்குது, நம்ம பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்மளை நாமளே உணர வைக்கணும், நம்மளை நாமளே நம்பணும். அப்படின்னா இந்த ஒரு வார்த்தையை உங்களுக்குள்ள டெய்லி சொல்லிக்கோங்க. நான் என் வாழ்க்கையில என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டான விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இதுவே என் லைஃப்க்கு நிரந்தரமா இருந்தா போதும். இப்படியே நான் வந்து என்னோட லைஃபை ஹாப்பியாகவும் திருப்தியாகவும் வாழ்றதுக்கு நான் ஒவ்வொரு நாளும் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டான விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருந்தா போதும் அப்படின்றத மட்டும் யோசிச்சுக்கோங்க. லைஃப்ல நிறைய பாசிட்டிவிட்டி உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். ஃபோர்த் டிப், நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்பவுமே சரியா தான் இருக்கும் அப்படின்றத உங்க மூளைக்கும் மனசுக்கும் ரெகுலரா சொல்லிக்கிட்டே இருங்க. இப்படி நீங்க சொல்லும் பொழுது நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை சரியா எடுக்கிறதுக்கு உங்களோட மூளை வந்து உங்களை சிந்திக்க வைக்க ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்ன தெரியுமா, நிறைய நேரங்கள்ல எவ்வளவுதான் நம்ம வந்து எல்லாத்துலேயும் பெஸ்ட்டான ஒரு பர்சனா இருந்தா கூட ஒரு சில விஷயங்கள்ல நம்ம டெசிஷன் எடுக்கும் பொழுது ஒரு சின்ன தடுமாற்றம் எப்பவாவது வரதான் செய்யும். அப்படி வரும் பொழுது ஒருவேளை தப்பா இருக்குமோ, நம்ம தப்பான டெசிஷன் எடுக்க போறோமோ, இல்லை எடுத்துட்டோமோ அப்படின்னு நினைச்சு நிறைய குழப்பத்துக்குள்ள வந்து போயிடுவோம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம சரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கும், நம்ம எடுத்தா ஒரு முடிவு சரியாதான் இருக்கும் அப்படின்றத நாம ஃபர்ஸ்ட் நம்புறதுக்கும் இந்த ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எப்பவுமே உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, நான் என் லைஃப்ல எடுக்கக்கூடிய முடிவுகள் யாரையும் பாதிக்காம, என்னையும் பாதிக்காம, என் வாழ்க்கையும் பாதிக்காத அளவுக்கு நான் சரியான முடிவுகள் தான் எப்பவுமே எடுப்பேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டே இருங்க. இப்படி சொல்லும் பொழுது நீங்க எந்த ஒரு விஷயத்துல ஒரு டெசிஷன் எடுக்க போனாலும் உங்க மூளை உங்களுக்கு சொல்லும், நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப சரியா இருக்கும், ஸோ இந்த விஷயத்துல நல்லா சிந்திச்சு சரியான முடிவை எடு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உங்க மூளையோ மனசோ வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்படி நமக்கு மூளையும் மனசும் நமக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம எந்த விஷயத்திலையும் ஒரு தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு தள்ளப்படவும் மாட்டோம், நம்மளை நாமே அந்த தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு கொண்டு போய் நிறுத்தவும் மாட்டோம். ஸோ இந்த ஒரு சின்ன விஷயத்த உங்களோட டெய்லி லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் இன்னுமே ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சனாக, ஸ்ட்ராங்கான பர்சனாக மாற்றிக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் ஹெல்ப் பண்ணும். ஃபிஃப்த் டிப், நான் ஒவ்வொரு நாளும் சில விஷயங்களை கற்றுக்கிட்டே தான் இருக்கேன், சில விஷயங்களில் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கேன், க்ரோ ஆகிட்டே இருக்கேன் அப்படின்றத உங்கள் மூளைக்கும் மனசுக்கும் டெய்லியும் சொல்லுங்கள். இப்படி நீங்கள் சொல்லும்போது நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தையும் உங்களுக்குள்ள உண்டாக்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கும் இந்த ஒரு சின்ன விஷயம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ எப்பவுமே நீங்கள் ஒவ்வொரு நாளும் நான் என்னோட லைஃப்பில் நிறைய விஷயங்களை, என் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை, என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கக்கூடிய விஷயங்களை கற்றுக்கிட்டே தான் இருக்கேன், அது மூலமாக என்ன நான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு உங்கள் மூளைக்கும் மனசுக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க. இப்படி சொல்லும்பொழுது நீங்கள் இன்னும் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும், இன்னும் உங்களோட வாழ்க்கையில் வளர்றதுக்கும் அதுக்கு தேவையான வழிகளை நீங்கள் தேட ஆரம்பிப்பீங்க. அது மூலமாக உங்களோட லைஃப்பும் சரி, நீங்களும் சரி, இன்னும் நிறைய க்ரோ ஆகிட்டே போவீங்க. சிக்ஸ்த் டிப், என்னோட சிந்தனைகள் என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்னோட சிந்தனைகளை கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்குவேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே டெய்லி சொல்லிக்கிட்டே இருங்க. இப்படி சொல்லும் பொழுது தேவையில்லாத சிந்தனைகளுக்குள்ள நீங்க மூழ்கி அது மூலமா உங்களோட லைஃப்குள்ள நெகட்டிவான விஷயங்களை கொண்டு வர்றது, உங்க லைஃப்ல வந்து நெகட்டிவிட்டியை சேர்த்துக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ உங்களோட தாட்ஸை ஒரு கண்ட்ரோல்ல வைக்கும் பொழுது என்ன நினைக்கணும், நினைக்க வேணாம் அப்படின்றத நாமளே டிசைட் பண்ற மாதிரி ஒரு பர்சனா மாறிடுவோம்.
தேவையில்லாத தாட்ஸ் வரும்போது இது என் லைஃப்க்கு தேவையில்லையே, இதனால என் லைஃப்ல எந்த ஒரு விஷயமும் பாசிட்டிவா நடக்க போறது இல்ல, இதனால என்னோட நேரமோ எனர்ஜியோ தான் வேஸ்ட் ஆகுது, இந்த தாட்ஸ் நமக்கு எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி ஓரமா போடுற மாதிரியான பர்சனா நம்ம மாற ஆரம்பிச்சிருவோம். ஸோ எப்பவுமே உங்களுக்குள்ள நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, என்னோட தாட்ஸ் என்னை கண்ட்ரோல் பண்ணாது, நான் தான் என்னோட தாட்ஸை கண்ட்ரோல்குள்ள வச்சுக்குவேன். அப்படி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களோட தாட்ஸ் நிறைய பாசிட்டிவா மாறும். ஒரு சில விஷயங்கள்ல உங்களோட சிந்தனைகள் ரொம்ப சரியா இருக்கும், ரொம்ப ஃபோக்கஸ்டான ஒரு பர்சனா மாறுவீங்க. இந்த மாதிரியெல்லாம் உங்களை நீங்க ரொம்ப பாசிட்டிவான வழியில மாத்திக்கணும் அப்படின்னா இப்ப நான் சொன்ன இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. 7th டிப் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப். நான் யாரு அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுவே என் வாழ்க்கைக்கு போதுமானது. நான் எப்படி இருக்கேனோ அப்படியே நான் என்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்படி இருக்க என்ன நான் ரொம்ப விரும்புகிறேன். இப்படி இருக்கிறது என்னோட லைஃபுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்குது, நிறைய திருப்தியை கொடுக்குது, என் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றத்தை கொடுக்குது. ஸோ நான் எப்படி இருக்கேனோ அப்படி இருக்கதே எனக்கு போதுமானது அப்படின்றத உங்களுக்குள்ளேயே நீங்கள் டெய்லி சொல்லிக்கிட்டே இருங்க. இப்படி சொல்லும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நேரங்களில் நம்ம வந்து நமக்குள்ள மற்றவங்கள மாதிரி திறமைகள் இல்லையோ, மற்றவங்கள மாதிரி நம்மளோட வாழ்க்கையை இன்னும் பெஸ்ட்டாக வாழ முடியலையோ, நம்ம லைஃப்பில் பெஸ்ட்டான விஷயங்கள் நடக்கிறது இல்லையோ, இல்லை நம்ம வந்து அதுக்கு தகுதியான ஆட்களாக இல்லையோ அப்படின்னு நிறைய நெகட்டிவான சிந்தனைகளுக்குள்ள போவோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ எப்பவுமே நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி இருக்க ஒரு பர்சனை நீங்கள் விரும்புங்க. மற்றவங்க உங்களை விரும்பணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ரெண்டாவது பட்சம், அது தேவைப்படுது படலை அப்படின்றது உங்களை பொறுத்தது. முதல்ல உங்களை நீங்கள் விரும்புங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி இருக்க உங்களை நீங்களே விரும்புங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு லைஃப்பில் வந்து ரொம்ப ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனாக உங்களை மாற்றிக்கிறதுக்கு, நீங்கள் ரொம்ப சந்தோஷமான பர்சனாக மாறுறதுக்கு, சின்ன சின்ன விஷயங்களையும் ரொம்ப திருப்தியான ஒரு பர்சனாக மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணும். பட் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதில் வந்து ஏதாவது திருத்தங்கள் தேவைப்படுது, நான் இதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், என் லைஃப் பெட்டராக இருக்கும், என்னை சுற்றி இருக்கவங்கள எந்த விதத்துலையும் பாதிக்காமல் இருக்கும், அதுக்கு என்னை நான் கொஞ்சம் வளர்த்துக்கணும், இந்த விஷயத்தில் என்னை நான் திருத்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. பட் அஸ் அ பர்சனாக நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி இருக்க ஒரு பர்சனை நீங்கள் தான் முதல்ல விரும்பணும். அப்படி விரும்புறது மூலமாகவே உங்கள் வாழ்க்கையில் நிறைய பாசிட்டிவிட்டி நடக்க ஆரம்பிக்கும். அதை நீங்களே வந்து ரியலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. 8th டிப், என் லைஃப்பில் எந்த ஒரு விஷயம் நடந்துச்சு, இல்லை நான் எந்த ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாலும் அதில் நான் இப்போ வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயங்களை இன்னும் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம், எந்தெந்த விஷயங்களை ஆட் பண்ணலாம், எந்தெந்த விஷயங்களை வந்து கட் பண்ணலாம் அப்படின்ற அந்த ப்ராக்ரஸில் தான் என்னோட கவனம் இருக்குமே தவிர ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கோமா அப்படின்றதுல என்னோட கவனம் இருக்காது அப்படின்றத உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. இப்படி சொல்லும் பொழுது நான் ஒரு விஷயத்த பர்ஃபெக்டாக பண்ணாதான் பண்ணுவேன், இல்லைனா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயத்தில் நம்ம ஒரு சின்ன இனிஷியேட் கூட எடுக்க மாட்டோம், சில விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண கூட மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு கூட வச்சுக்கோங்களேன். இது நிறைய வீடியோஸில் நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கூட எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். இன்னும் பிஸ்னஸை கூட விடுங்க, யூடியூப் சேனலே கூட எடுத்துக்கோங்களேன். ஒருத்தர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட டேலண்ட்லாம் இருக்கும், அதை ஷோ பண்ணுறதுக்கு அவங்களும் ரெடியாக இருப்பாங்க. பட் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த மாதிரி ஒரு கேமரா இருக்கணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு லைட்டிங் செட்டப் இருக்கணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ இருக்கணும், எனக்கு இந்த ஒரு பேக்ரவுண்ட் இந்த மாதிரி இருக்கணும், எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நான் அந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவேன். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அதுக்குள்ளே இன்னும் நிறைய ஒவ்வொரு நாளும் நிறைய கிரியேட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதை நம்ம அப்டேட் பண்ணிக்கிறதுக்காகவே ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்களை அதில் நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோம். ஸோ எப்பவுமே நான் சொல்கிறது இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்காம ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படியே நீங்கள் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பழக தான் எதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பெட்டராக மாற்றிக்கலாம், எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம நாளடைவில் வந்து கொண்டு வரலாம் அப்படின்றத யோசிக்க முடியும். ஸ்டார்ட் பண்ணாமலே உட்காந்துட்டே இருந்தோம்னா உட்காந்துட்டே தான் இருப்போம், எந்த விஷயத்தையும் நம்ம பண்ணவே மாட்டோம். ஜஸ்ட் இப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்ககிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது, உங்ககிட்ட நல்ல ஒரு கண்டென்ட் இருக்குது, ஒரு வீட்டில் நல்ல ஒரு வெளிச்சமான இடம் இருக்குது,
அப்படின்னா அதுவே போதுமானது. உட்கார்ந்து நீங்க என்ன பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க தாராளமா பேசலாம். இல்ல உங்களோட வீடியோஸ்ல உங்களோட டேலண்ட்டை ஷோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ஷோ பண்ணலாம். அதை விட்டுட்டு இன்னும் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி உங்களோட நேரத்தையும் இப்போ இருக்க இந்த ஒரு ஏஜ் இருக்கும் பாருங்க, ஒரு ஏஜ்ல தான் நம்ம ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ரொம்ப ஃபாஸ்டா திங்க் பண்ண ஆரம்பிப்போம். அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களோட ப்ராக்ரஸ், உங்க வாழ்க்கையில நீங்க பண்ணிட்டு இருக்க விஷயங்கள்ல ப்ராக்ரஸ் எப்படி இருக்கு அப்படின்றதுல மட்டும் உங்களோட ஃபோக்கஸை வைங்க. ரொம்ப பெர்ஃபெக்ஷன்ல உங்களோட கவனத்தை செலுத்திக்கிட்டே இருக்காதீங்க. அது லைஃபுக்கு நிறைய விதத்துல ஒரு மைனஸ் பாயிண்டா அமைஞ்சு. 9th டிப், இது நிறைய பேர் நம்மளோட சேனல்ல அடிக்கடி கமெண்ட்ஸ்ல கேட்டுக்கிட்டே இருக்க ஒரு விஷயம். நான் வந்து நிறைய வீடியோஸ்ல நிறைய விஷயங்கள்ல அதை இன்க்ளூட் பண்ணிட்டேன். இன்னும் சில பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், புதுசா வந்த வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கலாம், அவங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்த அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. என் வீட்டில் இருக்கவங்க பயங்கர நெகட்டிவாக இருக்காங்க. என்னோட இன்லாஸ் அப்படி இருக்காங்க, இல்லை என்னோட சிப்ளிங்ஸ் அப்படி இருக்காங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், இல்லை என்னோட ரிலேட்டிவ்ஸில் எல்லாருமே இவ்வளோ நெகட்டிவாக இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு நெகட்டிவிட்டி எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நான் எப்படி பாசிட்டிவாக இருக்கிறது அப்படின்னு அடிக்கடி ஏதாவது ஒரு வீடியோவில் கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நானும் நிறைய பிளேலிஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், அதில் செக் பண்ணி பாருங்க அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்கிறேன். உங்களை சுற்றி நிறைய நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது. உங்களை சுற்றி நெகட்டிவான ஆட்கள் உங்களுக்கு வந்து நெகட்டிவிட்டியை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சிலரை உங்களோட லைஃப்பில் சொல்லி புரிய வைக்க முடியும் அப்படின்னா சொல்லி அவங்கக்கிட்ட புரிய வைங்க. பக்குவமாவோ இல்லை கோவப்பட்டோ இல்லை அவங்களுக்கு எந்த மாதிரி சொன்னால் புரியுமோ அப்படி சொல்லி நீங்கள் நெகட்டிவான விஷயங்களை என்கிட்ட கொடுக்காதீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இன்னும் சில பேருக்கு நம்ம சொன்னாலும் புரியாது, அதை புரிஞ்சுக்கக்கூடிய மனநிலைமையில அவங்க இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கவங்க கிட்ட நம்ம பேசுறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சிலரை நம்ம லைஃப்பை விட்டு கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியாது. அப்படி அவாய்ட் பண்ணுற பர்சனாக அவங்க இருக்க மாட்டாங்க. நம்ம ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம கம்ப்ளீட்டாக தூக்கி லைஃப்லேருந்து வெளியே போட முடியாது. அப்படி இருக்க ஆட்கள் கிட்ட அளவாக உங்களோட பழக்கங்களை வந்து வச்சுக்கோங்க. அளவாக பேச்சுவார்த்தைகளை வந்து வச்சுக்கிறது இன்னுமே உங்கள் மனநிலைமையை ஒரு அமைதியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அவங்க கூட நீங்கள் அதிகமாக பேசும்போது, அதிகமாக பழகும்போது, அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணுங்க. அப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண அவங்களே ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைம் பீரியடில் ஓகே அவங்க நம்மக்கிட்ட பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது இல்லை, நம்மக்கிட்ட அதிகமாக பேசுறது கிடையாது, நம்ம எதுக்கு அவங்கக்கிட்ட போவானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் ஒரு சில பேர் நீங்கள் எவ்வளோதான் சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு அது தப்புன்னு தெரிஞ்சாலும் அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அவங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் சொன்னால் புரியுமோ, அதாவது நீங்கள் ரொம்ப பக்குவமாக சொல்லிட்டீங்க, அன்பாகவும் சொல்லிட்டீங்க, புரிஞ்சுக்கிறட்டும்னு நினச்சி நிறைய விதத்தில் ட்ரை பண்ணியும் பார்த்துட்டீங்க, தெரிஞ்சும் அந்த தப்பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா பரவாயில்ல, ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே அவங்ககிட்ட சொல்லி அவங்க உங்களை லைஃப்பில் வராத மாதிரி விலக்கி வச்சுக்கோங்க. இப்படியெல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சம் நம்மக்கிட்ட வரக்கூடிய நெகட்டிவிட்டியை நம்மளால விலக்கி வச்சுக்க முடியும். கம்ப்ளீட்டாக அதை வந்து நம்ம சரி பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் தான் நம்ம எல்லாருமே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்படி புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வரக்கூடிய நெகட்டிவிட்டியை, உங்களை சுற்றி இருக்க ஆட்கள் மூலமாக வரக்கூடிய நெகட்டிவிட்டியை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நான் இப்போ சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு நீங்களே இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கோங்க. என்னை சுற்றி எவ்வளோ நெகட்டிவான ஆட்கள் இருந்தாலும் அவங்களோட தாட்ஸோ, அவங்களோட பிஹேவியரோ, அவங்களோட பழக்க வழக்கங்களோ என்னையோ என்னோட வாழ்க்கையோ பாதிக்காது. அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் எனக்கு இருக்குது. அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதும் எனக்கு தெரியும். ஸோ நான் எந்த டைம்லையும் இந்த ஒரு நெகட்டிவிட்டிக்காக உடஞ்சி போயிட மாட்டேன், இதுக்காக நான் தோண்டு போயிட மாட்டேன் அப்படின்றத உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டே இருங்க. அப்படி சொல்லும் பொழுது உங்களால் ஈஸியாக இந்த மாதிரியான பர்சன்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். இந்த மாதிரியான பர்சன் கிட்ட இருந்து உங்களை நீங்கள் சேவ் பண்ணிக்கிறதுக்கு, உங்களை நீங்கள் ஒரு ப்ரொடெக்டிவான லேயருக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே இந்த ஒரு சின்ன விஷயம் வந்து ஹெல்ப் பண்ணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், சூப்பரான ஒரு டிப்ஸ். என் லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் நல்ல விஷயங்களில் தான் என்னோட ஃபோக்கஸை வந்து நான் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன்.
அதுல மட்டும்தான் என்னோட ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டே இருங்க. இப்படி நல்ல விஷயங்கள்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ண பண்ண உங்க லைஃப் இன்னும் நிறைய நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு நிறைய நிறைய பாசிட்டிவிட்டியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்போல்லாம் நீங்க உங்களை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள்ல நெகட்டிவான விஷயங்கள்ல உங்களோட ஃபோக்கஸை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, நெகட்டிவான விஷயங்களை திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த நெகட்டிவான விஷயத்துல இருந்து உங்களுக்கு நெகட்டிவிட்டி தான் கிடைக்கும். நெகட்டிவான விஷயங்கள் தான் உங்களோட லைஃப்ல நடக்கும். ஸோ எப்பவுமே உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கோங்க, என்னை சுற்றி எவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருந்தாலும் நான் நல்ல விஷயத்தில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன், நல்ல விஷயங்களை மட்டும்தான் பார்ப்பேன் கேட்பேன், அது சார்ந்த விஷயங்களில் மட்டும்தான் என்னை இன்வால்வ் பண்ணிக்குவேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களோட லைஃப்பில் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் உங்களால் முடிஞ்ச ஒரு 3 பாயிண்ட் எடுத்து உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டே வாங்க. அந்த 1 வீக்லேயே நீங்கள் எவ்வளோ பெட்டரான பர்சனாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்றத உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும். உங்கள் லைஃப் உங்களுக்கு எவ்வளோ பாசிட்டிவிட்டியை கொடுத்துட்ருக்கு அப்படின்றதையும் உங்களால் உணர முடியும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ரியலைஸ் பண்ணாமல் இருக்கீங்க, என் லைஃப் இவ்வளோ விஷயங்கள் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கு, அதை நான் கவனிக்காமல் இருந்திருக்கேன் அப்படின்னக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னாலும் இனிமேல் அது எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அது மூலமாக நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் உங்களோட லைஃப்லையும் நிறைஞ்சிருக்கும், நிறைய நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.